மட்டன் குழம்புக்கு இணையாக ஒரு குழம்பு இருக்குது அப்படின்னாலே அது மொச்சக்கொட்டை காரக்குழம்பு தான். இந்த மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு சேர்த்து இன்றைக்கி நான் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்க்கும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரக்குழம்பு கறி குழம்பெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மொச்சக்கொட்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியும் நான் அப்படியே ஊற்றிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காயும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். கிரேவி நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா காரக்குழம்பு எப்போவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி அந்த குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கறிவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும் காரக்குழம்பு. மொச்சக்கொட்டையோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம். இந்த மொச்சக்கொட்டையோட எதை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்.